திருமூலர் அளவுக்கு மேதை ஞானி எங்க இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல யார்? தட்சிணாமூர்த்தி. இந்த சக்கரங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிறப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் செழிப்பானதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் வாழ்வதற்கு துணை செய்யக்கூடிய சக்கரங்கள். இப்ப விசுத்தி சரியில்லைன்னா நமக்கு அதை எப்படி சரி செய்யறதுன்னு வேற தெரியாது. இயற்கையே நமக்கு அருட்கொடையாக ஒன்று கொடுத்துள்ளது. எது சரியான வழிபாடு, எது சரியான பூஜை. எங்கிட்ட கோபப்படுறது ஈஸி, சிவபாக்கியர்கிட்ட கோபப்பட முடியாது. காரணம் சித்தர் சபிச்சிருவாரோங்கிற பயம். நீங்க வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பிறப்பை ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு முறை சித்தர்கள் காட்டிய வழியை பின்பற்றி போய் பாருங்க. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள நியூஸ் 7 பக்தி நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான தகவல் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக நாம் தொடர்ந்து சித்தர்களை பற்றி, சித்தர்கள் காட்டிய மார்க்கத்தை பற்றிய விழிப்புணர்வு தகவலை கொடுத்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு ஒரு வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிரார்த்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு தகவல். பொதுவாக நமக்கு வழிபாடு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வழிபாடு, செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு வழிபாடு, திங்கட்கிழமை சோமவார வழிபாடு, வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் அல்லது சனீஸ்வர பகவான் வழிபாடு. இப்படி சில நட்சத்திரங்கள், சில கிழமைகளுக்கான வழிபாடு என்று வெளியில் நமக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டவை ஏராளம். ஆனால் சித்தர்கள் நமக்கு இதற்காக ஒரு அடிப்படையில் ஒரு தத்துவம் ஒன்றை வெளியில் சொல்கிறாங்க. என்னன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். நீ வெளியில் என்னவெல்லாம் செய்கிறாயோ, பார்க்கிறாயோ, உணர்கிறாயோ அவை அனைத்தும் உன்னுடைய பிண்டமாகி இந்த தேகத்தில் உணரப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் திருமூலர் அளவுக்கு மேதை ஞானி எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. திருமூலரையும் நம்மையும் கம்பேர் பண்ண முடியாத அளவு சிறந்த மேதை திருமூலர். ஐயா சொல்கிறாங்க, உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊன் உடம்பு தான் ஆலயம் அப்படிங்கிறாரு. ஒரு ஆலயம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும், கொடிமரம் இருக்கும், அர்த்த மண்டபம் இருக்கும், பரிவார தேவதைகள் இருக்கும், மூலஸ்தானம் இருக்கும், கருவறையில் சுவாமி இருக்கும். இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியது ஒரு கோவில். இதை திருமூலர் என்ன சொல்றாரு? இதை அத்தனையும் உள்ளடக்கியது இதுவும் ஒரு கோயில்ங்கிறார். அப்போ நீங்க வெளியில என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் உள்ளே இருக்கிறது. உள்ளே தேடி விட்டால், உணர்ந்து விட்டால் உன் வாழ்க்கை ஒப்பற்றதாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன வெளியில இருக்கு, அப்படி என்ன அது உள்ளே இருக்கு, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு தகவல். இப்போ எளிமையாக பலருக்கும் புரியக்கூடிய, பலரும் அறிந்த ஒன்றை பற்றிய ரகசியம். தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தினா குரு பகவான். எல்லா ஆலயங்களும்
தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மூர்த்தம் குரு பகவான், மங்களகரமானவர். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் குரு பகவானுக்கான வழிபாடு என்பது ஆகச் சிறந்ததாக கருதப்பட்டு அனைவரும் செல்லக்கூடிய ஒன்று. இப்போ சித்தர்களுடைய பார்வையில் தட்சிணாமூர்த்தி என்பதன் அர்த்தம் என்ன, அதை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்க விஷயம். தட்சிணம் அப்படின்னா தெற்கு அப்படின்னு அர்த்தம். மூர்த்தி அப்படின்னா தெற்கு நோக்கி பார்வை செலுத்துகிற, தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் என்பது அதனுடைய உண்மையான அர்த்தம். இப்ப நம்ம உடம்புல தெற்கு நோக்கி அப்படின்னா என்ன, தட்சிணம்னா என்ன, உத்திராயணம் அப்படின்னா என்ன? உத்திராயணம் அப்படிங்கிறது கீழிருந்து மேல் நோக்கி, அதாவது வட திசை, மேலிருந்து கீழ் நோக்கி அது தென் திசை, அதுதான் தட்சிணாயனம் பேரு. இங்க தட்சிணாமூர்த்தி ஞான வடிவமாகவோ குரு வடிவமாகவோ இருந்தா, ஞான வடிவம் அப்படின்னா நம்முடைய அறியாமையை விலக்கி தருவது, குரு வடிவம் அப்படின்னா நம்முடைய அறிவை தூண்டச் செய்கிறது. இப்போ இவர் எப்படி இந்த வேலையை செய்கிறார்? நம்ம உடம்புல யார் தட்சிணாமூர்த்தி? இந்த பகுதி வடதிசை, கீழ் நோக்கி தென் திசை. இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் கீழ்முகமாக, அதாவது தென் திசை நோக்கி பார்வையை செலுத்துகிறார். அப்படி யாருங்க அந்த பார்வையை செலுத்துறா அப்படின்னு கேட்டா, இந்த மூன்றாவது கண் பகுதி தான் இந்த உடலை நோக்கி பார்வையை செலுத்துகிறது. அதுதான் இந்த உடலின் குரு, தட்சிணாமூர்த்தி, தென் திசையை நோக்கி பார்ப்பவர். இவருக்கும் அந்த தட்சிணாமூர்த்திக்கு என்ன தொடர்பு? அந்த தட்சிணாமூர்த்தி ஞானத்தினுடைய வடிவம், அறிவின் சொரூபம், மங்களகரமான விஷயத்தை நமக்காக அருள்பவர். இந்த தட்சிணாமூர்த்தி அதே தான். எப்படி ஞானத்தின் வடிவமாகிறார், எப்படி அறிவின் சொரூபமாகிறார், எப்படி மங்களகரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்தான் நம் உடலின் தலைமை சுரப்பி என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டரி இருக்கக்கூடிய இடம். இந்த சுரப்பியினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரம் முதல் விசுத்தி வரையிலான அத்தனை சக்கரங்களையும் நிர்வகிப்பது அவருடைய பணி. இந்த சக்கரங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிறப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் செழிப்பானதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் வாழ்வதற்கு துணை செய்யக்கூடிய சக்கரங்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, மூலாதாரம் சரியா இல்லை அப்படின்னா நீங்களும் தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, உங்களை சுற்றி அமையக்கூடிய தொடர்புகளும் நம்பிக்கையை இழந்த மனிதர்களாக பார்ப்பீங்க. இப்போ அது இழந்துருச்சு அதனுடைய ஆரோக்கியத்தை. யார் அதை மீட்டெடுப்பதுன்னு பார்த்தா, தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தலைவர் அதனுடைய இழந்த சக்தியை மீட்டெடுப்பார். மீட்டெடுத்தா நம்முடைய வாழ்க்கையே தன்னம்பிக்கையுடனும் மனதிற்கு பிடித்ததைப் போலவும் மாறும். ஆக இவர் தென் திசையை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்தினால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களும் பலப்படும், ஆரோக்கியப்படும். அதன் சார்பில் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றம் பெறும். இதுதான் அதனுடைய ரகசியம். இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? வியாழக்கிழமையானா கொண்டக்கடலையை வாங்கிக்கிட்டு தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் நிற்கிறீங்க. திருமூலர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அங்கே நீ என்ன செஞ்சியோ, என்ன பார்த்தியோ, என்ன உணர்ந்தியோ அதை அப்படியே உனக்கு உள்ள பார்க்க தொடங்கிட்டா தட்சிணத்தை நோக்கி பார்வை செலுத்துகிற அந்த குரு பகவான் எல்லா சக்கரங்களையும், உன் வாழ்க்கையை செழிப்பாக வைத்திருப்பதற்கு துணை செய்யக்கூடிய எல்லா சக்கரங்களையும் பலப்படுத்துவார். இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, உங்களுக்கு அநாகத சக்கரம் சரியாக செயல்படவில்லை என்பது பொருள். தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறேன், அல்லது தொடர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்குகிறேன், அல்லது தொடர்ந்து நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறேன். அப்படி என்றால் விசுத்தி சரியில்லாமல் இருக்கிறது என்று அர்த்தம். எதிரிகள், எதிர்ப்புகள், தோஷங்கள், சாபங்கள் இவற்றையெல்லாம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து பார்க்குறேன் அப்படின்னா விசுத்தி சரியில்லை என்று அர்த்தம். இப்போ விசுத்தி சரியில்லைன்னா நமக்கு அதை எப்படி சரி செய்கிறதுன்னு வேற தெரியாது. இயற்கையே நமக்கு அருட்கொடையாக ஒன்று கொடுத்துள்ளது. உத்திராயணம், உத்திர பகுதியில் இருந்து ஒருவன் தட்சிணத்தை நோக்கி பார்வையை செலுத்துகிறான். அவன் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் இந்த உடல், இந்த சக்கரங்கள் தன்னுடைய இயல்புத்தன்மையிலே இழக்காமல் மங்களகரமாக இருக்கும். அவை அனைத்தும் மங்களகரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் அதை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உடல், அதை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மா சந்திக்கக்கூடிய வாழ்க்கையும் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் இருக்கும். அப்படிங்கிறதான் திருமூலர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி.
இப்போ யோசிச்சு பாருங்க, எது சரியான மார்க்கம், எது சரியான வழிபாடு, எது சரியான பூஜை? நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? வெளியில் செய்வது தான் சரி. மஞ்சள் துண்டு எடுத்துகிட்டு போகணும், இன்னென்ன பூக்கள், இன்னென்ன பொருட்கள், இன்னென்ன அர்ச்சனைகள், இன்னென்ன யாகங்கள், இதெல்லாம் செஞ்சு வாழ்க்கை போய்கிட்டே இருக்குதே ஒழிய, ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் ஏன் செய்தோம் என்ற கேள்வி வரும்பொழுது, இது எதற்காக செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, கேள்விக்கான பதிலே இல்லாத ஒரு முற்றுப்புள்ளியில் போய் நின்றோம். எது? மரணம். ஆனால் இதை எல்லாத்தையும் தன்னுடைய உடலில் பார்க்க தெரிந்த மேதைகள் மரணத்தையும் ஜெயித்து பிறப்பையும் ஜெயித்து உலகத்தில் பலரும் தன்னை பார்க்கும்படியான ஏக்கம் நிறைந்த ஒரு உயரத்தில் போய் உட்கார்ந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எது சரியான வழி? நீங்கள் வெளியில் போய் செய்யக்கூடிய பூசைகளா அல்லது உள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயமா? இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும், அப்போது வெளியில் இந்த மாதிரி விஷயங்களை செய்து வைத்தவர்கள் முட்டாளா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏங்க, வெளியில் இவ்வளோ விஷயத்தை நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க, கோவில்களை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க, இதையெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்கிறீங்களான்னு கேட்டால், என்னிடம் கோபப்படுவதை விட்டு சிவவாக்கியத்தை போய் கோபப்படுங்க. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அவர் தான் முதல்ல நமக்கு இந்த கருத்தை பேசுவதற்கான முன்னெடுப்பை எடுத்து வைக்கிறார். அவரை காப்பி அடித்து நாம் இங்கே பேசுகிறோம். இப்போ கேள்வி யார்கிட்ட கேட்பீங்க? எல்லா ஆலயங்களிலும் சென்று கல்லுக்கு முன்னால் நின்று சுற்றி வந்து மொணமொணவென்று சொல்லும் மந்திரம் ஏதடான்னு சொல்கிறார். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே. இப்போ என்கிட்ட கோபப்படுற நீங்கள் சிவவாக்கியரையும் கோபப்படுவீங்களான்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா எங்கிட்ட கோபப்படுறது ஈஸி, சிவவாக்கியர்கிட்ட கோபப்பட முடியாது. காரணம், சித்தர் சபிச்சிருவாரோங்கிற பயம், அவர் சொன்னால் உண்மையாக தான் இருக்குங்கிற நம்பிக்கை. இது தாங்க விஷயம். இப்போ வழிபாடுகள் என்பது உண்மையிலே அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஏற்கனவே என் முன்னோர்கள் ஏதோ வழியில் சென்று எனக்கான ஒரு பாதையை உருவாக்கி வச்சுருக்காங்க, பாடு. அந்த பாதையை நான் பின்பற்றி போக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் உண்மையிலே வழிபாடு. ஏற்கனவே என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னா உங்களுக்கு யாரை யோசிக்க தோணும்? என்னுடைய தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இவங்க தான் அப்படின்னு. இவங்க கொஞ்ச காலமாகவே உண்மையான வழிபாட்டினுடைய அர்த்தத்தை உணராமல் வேற ரூட்டில் போய்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நீங்கள் வழிபாடுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் நாம் உங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா, உண்மையான திருமூலரை போன்ற போகரை போன்ற சித்தர்களை சொல்கிறோம். அவங்களுடைய வழியில் நாம் பயணித்தோம் அப்படின்னா மட்டும்தான் வழிபாடுகள் பூசைகள் இதை பற்றிய உண்மையான ரகசியம் நமக்கு புலப்படும். எப்பொழுது அவர்கள் காட்டிய வழியில் நம்முடைய பூசைகளும் வழிபாடுகளும் நடக்கப் பெறுகிறதோ அப்பொழுதுதான் நம் உடலும் சரி மனமும் சரி வாழ்க்கையும் சரி ஆரோக்கியமானதாக இருக்கும். இதுதான் சத்தியம். இப்போ ஒரு பூசை அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே, பூ அப்படின்னா ஜோதி அல்லது நெருப்புன்னு அர்த்தம். சை அப்படின்னா அசையாமல் நிற்பதுன்னு அர்த்தம். சைக்கு முன்னால் ஆ போட்டால் அசைகிறதுன்னு அர்த்தம். அசையிலிருந்து ஆவை எடுத்துட்டோன்னா சை அசையாததுன்னு அர்த்தம். எப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பூவை அசையாமல் நிறுத்துகிறீர்களோ அப்பொழுது பிறப்பும் நிறுத்தப்படும், இறப்பும் நிறுத்தப்படும். இதைத்தான் சொல்கிறாங்க, அண்டத்தில் உள்ளதை அப்படியே பிண்டத்தில் பார்க்க பழகு, உன் வாழ்க்கைக்கான நோக்கம் நிறைவேறிவிடும், புரிந்துவிடும் அப்படிங்கிறாங்க. இதை புரிஞ்சிக்கல அப்படின்னா பிறவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பிறவியிலும் இறப்பு என்பது உன்னை சுற்றி கொண்டே இருக்கும். எப்போ நீ விடுதலையாக போகிற? எப்போ உண்மையான வழிபாடுகள் உண்மையான அந்த ஆன்மீகத்தை பற்றிய புரிதல் உனக்கு வரப்போகிறது அப்படிங்கிற கேள்வியோட சித்தர்கள் உங்கள் முன்னால் இருந்து வந்து மறையிறதுக்கு தொடங்குறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சித்தர்களை தேடி போகலான்னு, அவங்க நினைக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து ஓடணும்னு. விழிப்புணர்வை கொண்ட நபர்களை நோக்கி சித்தர்கள் படிப்படியாக முன்னேறி வந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தான் அது தெரியலை. நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா, பிறப்பை ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு முறை சித்தர்கள் காட்டிய வழியை பின்பற்றி போய் பாருங்க, வாழ்க்கை மிகவும் சுகமானதாக இருக்கும். குருவே சரணம்.
வணக்கம். போகர் சித்தாந்த சபைக்கும் நம்ம குருநாதருக்கும் முதல்கள் நன்றி. என்னோடய பேர் யுகேஷ். நான் முதல் முறையாக லாஸ்ட் டைம் இவங்க சென்னையில் ட்ரைனிங் கொடுக்குறப்போ சரயோக பயிற்சி அட்டன் பண்ணேன். அதை தொடர்ந்து மந்திர பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி ஆன்மீக ரிலேட்டடாக நான் போகலை அப்படின்னாலும் இந்த போகர் மேலே அந்த வீடியோ பார்த்துட்டு, வீடியோ கூட இவரது நிறைய பார்க்கல, பட் அந்த பேர் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்ததுனால தான் இனிஷியலாக நான் வந்தேன். ஸோ அதில் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. கொஞ்சம் பயிற்சி பண்ணதில் வந்து எனக்கு திருப்தி இருந்ததுனால தான் இந்த அமுத சுரபி யோகமும் இன்றைக்கி அட்டன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து நிஜமாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதாவது இந்த ஒரு யோகம் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, ஒரு யோகா பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும்னா, நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, எதை ஃபாலோ பண்ணுறது எதை விடுறது அப்படின்னு பார்த்தே நிறைய நான் ஃபாலோ பண்ண முடியாமல் இது இருக்கேன். பட் இதில் 3 விஷயம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து அவங்க சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது இப்போ நான் கொஞ்ச நேரம் அந்த 15 மினிட்ஸ் பண்ண ப்ராக்டிஸ்லேயே என்னால் உணர முடிஞ்சது.